வேலூர் மாவட்டத்தில் நீங்கள் எங்கன்னா போய் கேளுங்க, பாதாள சாக்கடை திட்டத்தை வந்து மக்கள் தேவையே இல்லைன்ற அளவுக்கு ஆகிட்டாங்க. இங்கே வாயறதுக்கு தான் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், சாவறதுக்காக இருக்கிறோம். ரொம்ப டேமேஜ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் நடக்க முடியல. இங்கே பாருங்க, நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது, கொசு தொல்லை தாங்கவே முடியாதுங்க. பார்க்குறாங்க போகிறாங்க, சரிம்மா சரிவான்னு போயிடுறாங்க, திருப்பி வந்து பார்க்கறதில்ல. நோண்டுறது அப்படியே விட்டு போயிடுறது. அதுக்கப்புறம் வந்து கார்பரேஷன் வந்து மேலே ரோடு போடுவாங்க, வெயிட் பண்ணுங்கன்றாங்க. இந்த மழை காலத்தில் இந்த வேலூர் மக்கள் பட்ட அவசரம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. இப்போ நான் ஒரு மேஸ்திரி ஒரு பில்டிங் போய் வேலை செஞ்சேன்னா அந்த வேலை முடிச்சு தான் அடுத்த வேலையே போய் எடுப்பேன். ஒரு நோண்டுறாங்க, திருப்பி அதுக்கு பதிலே கிடையாது, திருப்பி இன்னொன்று நோண்டுறாங்க, பதிலே கிடையாது. அதிகாரிகளும் வர்றதில்லை. வேலூர் கொரோட்டம் மதினா நகர் சார், இது மதினா நகர் உள்ள வந்து பாருங்க, மெயின் தெரு இதுதான் ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் வந்து 28 தெரு இருக்கு. இது யாரும் தூர் வர மாட்டாங்க, வந்து பார்க்குறாங்க போயிடுறாங்க அவங்க பாட்டுன்னு. இப்படி இருந்தால் கால்ரா எங்கேன்னு வராமல் இருக்கும், நோய் நொடி எங்கெல்லாம் வராமல் இருக்கும். நாங்கள் தூங்கி 1 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆக போது, கொசு கடி ஜாஸ்தி ஆயிடுச்சு சார். நைட்டெல்லாம் தூங்கவே முடியாது, கொசு தொல்லை தாங்கவே முடியாதுங்க. இப்போ ஸ்கூல் வேற ஓப்பன் பண்ணுறாங்க, ஒரு ஆட்டோ கூட மதினா நகருக்குன்னா கை எடுத்து கும்பிடுறாங்க, அம்மா விட்டுடுமா எங்களா, நாங்கள் வரல. 28 தெருவோ இதே மாதிரி தான், பள்ளமேடு தான். மழை நேரம் வந்தால் ஊந்தி எழுந்து வாரின்னு போகிறோம். நாங்கள் மாசமா இருக்கிறவங்க டெலிவரிக்காக வெளியில போய் கூட பாதி வயல கூட டெலிவரி ஆயிடுச்சு. ஒரு தண்ணி வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எடுத்துன்னு வந்தாங்க. பழுப்பு வந்துச்சு, அந்த பழுப்பு கிளீன் பண்ணல. கேட்டால் பண்ணுறேன்னாங்க, வீட்டுக்காரனை கேளுன்றாங்க, அங்கே போய் கேளுன்றாங்க. யாருமே தெரிய பதில் சொல்ல மாட்டாங்க. கேன் வாட்டர் தான் வாங்கி குடிக்கிறோம், சாப்பாடு செய்கிறது அதுலேயே குடிக்கிறது. அதுவே போர் தண்ணி ஏதோ ஊற்றிக்கிறோம், குழந்தைங்களுக்கு அது ஆக மாட்டேங்குது. ஒகேனக்கல் தண்ணி வருது சொன்னாங்க, ஒன்றும் இங்கே வரவே இல்லை. இங்கே பாருங்க, இப்போ டேங்க்ல போய் சுண்ணாம்பு கூட ஒன்றும் அடிக்கவே இல்லை, அப்படியே இருக்கு. எந்த வேலையும் எந்த பணியும் ஒன்றும் முடியவே இல்லை. வராங்க பார்க்குறாங்க போயினே இருக்கிறாங்க. யாருன்னா எப்படின்னா போங்க, வயசானவங்க சாவுங்க, இல்லை இது பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார் இங்கே இருக்க மக்களுங்கெல்லாம். எப்படி சார் நாங்கள் பசங்களை படிக்க வைக்கிறது, நாங்கள் எப்படி சார் இதுக்கு மேலே நாங்கள் வாழ்றது? 10 வருஷமா இப்படியே இருக்குது. இது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. கத்திரிக்காய், வெண்டைக்காய், கொத்தவரக்காய், பீன்ஸு எல்லா காயுமே வருது. எல்லா காயும் 20 ரூபா. காய்கறி விளைச்சலெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது, அதெல்லாம் ரொம்ப வேஸ்டேஜ் ஆகுது. இந்த காய் வியாபாரமெல்லாம் பண்ணுறது இல்லைங்களா, இந்த காய் வியாபாரம் பண்ணுறதால எங்களுக்கு திருப்பி இந்த காய் மீதி அவர் வைக்கிற இடம் எங்களுக்கு வசதி கிடையாது. தக்காளி வந்து ஒரே நாளில் விற்க முடியறது இல்லை, அதனால் அது வைக்கிறது மண்ணால் வச்சா கெட்டு போயிடுது. வளைஞ்சி இப்படி தான் வேலூருக்கு எடுத்துகிட்டு போகிறது, வேஸ்ட் ஆகுறது, கீழே கொட்டுறது. இது பாருங்க, இங்கே கொட்டி காய்கறிங்கெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. அதுதான் வேஸ்ட்டாக கொட்ட வேண்டியது தான் கீழே. அது வந்து பாதுகாப்பு பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு இடங்க இருந்ததுனாக்கா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் எல்லாருக்கும். இன்றைக்கெல்லாம் நாங்கள் உக்காடுறோம், எங்களுக்கு என்ன வருது வருமானம்? ஒன்றுமே கிடையாது. இது வந்து பல ஆண்டு கோரிக்கையாக இருக்குது. இது வரைக்கும் எத்தனையோ அரசாங்கம் வந்து எங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல. இதனால என்ன காரணத்துக்காக இவ்வளோ மெத்தனமாக பண்ணுறாங்கன்றது தெரியல. எந்த அதிகாரியை போய் பார்த்தாலும் நீ போப்பா, உனக்கு என்னப்பா வேலை? முடிஞ்ச பாடையில நோண்டுறாங்க. இதே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. எங்களால முடியல சார், இதுக்கு மேல நாங்க எப்படி வாழ்றது என்னன்னு எங்களால முடியல. கண்டிப்பா எங்களால முடியல, மக்களால முடியல. எங்களுக்கு யாருமே எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்கல. வணக்கம். கடந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகம் அனைத்து துறைகளிலும் சரிவை சந்தித்துள்ளது. விவசாயிகள், மாணவர்கள், பட்டதாரிகள், தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் வாழ்வாதாரமும் சிதைந்துள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நம் மொழி, சுயமரியாதை, பாரம்பரியம் அனைத்தையும் இந்த அடிமை அரசு டெல்லியிடம் அடகு வைத்துள்ளது. இந்த இருளிலிருந்து தமிழகத்தை மீட்டெடுக்க தமிழக மக்களாகிய நீங்கள் திமுக மீது நம்பிக்கை வைத்திருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. திமுக என்றும் மக்கள் பிரச்சனைகளுக்கும் அவர்களின் கருத்துக்களுக்குமே முக்கியத்துவம் அளித்துள்ளது. உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற முன்னெடுப்பின் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று நான் நேரடியாக மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்க உள்ளேன். திமுக கழகத்தின் சார்பில் மாவட்ட வாரியாக நடத்தப்படும் மக்களின் குறைகள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து
உங்கள் குறைகளை என்னிடம் நீங்கள் நேரடியாக தெரிவிக்கலாம். மேலும் www.stalinani.com என்ற இணையதளத்திலும் ஸ்டாலின் அணி செயலியிலும் உங்கள் குறைகளை பதிவிடலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மக்களாகி உங்களின் ஆதரவோடு திமுக ஆட்சி அமைந்தவுடன் முதல் 100 நாட்களில் உங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதே கழக அரசின் குறிக்கோளாக அமையும் என்ற வாக்குறுதியை நான் உங்களுக்கு அளிக்கிறேன். இந்த வாக்குறுதிக்கு உங்களின் ஒருவனாக இந்த ஸ்டாலின் பொறுப்பு. உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதே என்னுடைய முதல் பணி. அதற்கு உங்களின் ஆதரவையும் ஒத்துழைப்பையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.